ஹை. ஒரு சில பெண்கள் எப்படி தெரியுமா நினைக்கிறாங்க, நான் அழகா இருந்தா தான் அந்த பையன் வந்து என்னை பார்ப்பான், அந்த பையன் வந்து என்கிட்ட பேசுவான் அப்படின்னு. எல்லா பெண்களையும் சொல்ல, ஒரு சில பெண்கள் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு, நம்ம சுமாராக தான் இருக்கோம், நம்ம வந்து நல்லா ஒரு ஒரு பையனை வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த பையன் பாரு நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கான், நம்ம சுமாராக தான் இருக்கோம், அந்த பையன் நம்மளை பார்க்கணும், அந்த பையன் வந்து நம்மக்கிட்ட பேசணும், என்ன பண்ணுறது, அப்போ நம்ம கொஞ்சம் மேக்கப் போட்டு அழகுபடுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு முட்டாள்தனத்தை மட்டும் தயவு செஞ்சு பெண்கள் பண்ணாதீங்க. நேச்சுரலாக இருங்க. ஒரு பையனுக்காக எந்த பெண்களும் உங்களை மாற்றிக்காதீங்க. யாருக்காகவும் இங்கே மாற வேண்டாம். அவங்க நீங்களாகவே இருங்க ஃபஸ்ட்டு. மனசு வந்து நல்லா இருக்கணும். ஒரு பையன் வந்து உங்களுக்கு மட்டும் பெண்களுக்கு மட்டும் ஒரு பையனை வந்து பிடிச்சா பார்த்தாது. அந்த பையனுக்கும் ஃபஸ்ட்டு உங்களை பிடிக்கணும். அதாவது அழகை பார்த்து வரணும்னு நீங்கள் நம்பாதீங்க. அழகை பார்த்து வர பையனை மட்டும் நீங்கள் எப்போவும் நம்பாதீங்க. அழகு எப்போவுமே பெண்களுக்கு ஆபத்து தான். ஒரு ஒரு மேக்கப் போட்டு அந்த பையனை பார்க்க வைக்கணும், பேச வைக்கணுங்கிற அவசியம் எந்த பெண்களுக்கும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பெண்கள் நினச்சிங்கன்னா அதை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த பையன் நினைக்கணும் ஃபஸ்ட்டு, அதாவது அந்த பொண்ணு வந்து அழகா இல்லாட்டியும் குணம் நல்ல குணம், நல்ல மனசு அப்படின்ட்டு அந்த பையன் வந்து உங்கள் குணத்தையும் பார்த்து உங்கள் மனசையும் பார்த்து வர்றான்னா அந்த பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு அதை ட்ரை பண்ணுங்கள். பூக்கள் வந்து பாருங்கள், பூக்கள் வந்து கலர் கலராக அழகாக நேச்சுரலாக இருக்கும். பூக்களுக்கு வந்து இங்கே யாரும் சாயம் போடுறதில்ல, மேக்கப் போடுறது கிடையாது. ரோஸ் பாருங்கள் அழகாக இருக்கும். டிசம்பர் பூன்னு ஒரு பூ இருக்கும், வயலட் கலர் இருக்கும். அப்படி பூக்கள்னாலே கலர் கலராக ஒயிட்டாக சூப்பராக அழகாக இருக்கும். அந்த பூக்களுக்கு வந்து யாராவது மேக்கப் போடுறாங்களா, பூக்களுக்கு இப்போ யாராவது சாயம் அடிக்கிறாங்களா? கிடையவே கிடையாது. நேச்சுரலாக எவ்வளோ அழகாக இருக்குது. அதே மாதிரி தான் பூ பொண்ணும் எதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்களே, எதுக்கு சொல்கிறாங்க? பூக்கள்னால் அழகு தான், பெண்கள்னாலே அழகு தான். அப்பேற்பட்ட பெண்கள் வந்து தான் வந்து மேக்கப் போட்டு அழகுபடுத்திக்கன்னு நினைக்காதீங்க. நேச்சுரலாக வந்து அழகாக இருங்க. பெண்கள் வந்து டெய்லி குளித்தாலே நல்லா இருப்பீங்க. மனசு வந்து ஹாப்பியாக வச்சுக்கோங்க. நல்ல மனசோட நல்ல குணத்தோடு இருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல பையன் வருவாங்க. சரிங்களா? நல்லா சேஃப்டியாக இருங்க. உங்கள் பியூட்டி பார்லருக்கு போய் ஒரு அமௌண்ட்டு கொடுத்து நீங்கள் வந்து அழகுபடுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் போய் ஒரு கராத்தா கிளாஸ்க்கு போய் கராத்தா கற்றுக்கங்க. ஒரு தற்காப்பு கலை கற்றுக்குங்க. நாளைக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ காலம் கெட்டு போய் கிடக்கு. நம்ம சேஃப்டியாக வந்து வெளியில் போகணும் வரணும் அப்படின்னா இந்த தற்காப்பு கலை ஒரு கராத்தாலாம் கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. அந்த அமௌண்ட்டை மேக்கப் கொடுத்து அந்த அந்த அமௌண்ட்டை மேக்கப் கொடுத்து நீங்கள் செலவு பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த மேக்கப் கொடுக்குற காசை வந்து நீங்கள் போய் ஒரு கராத்தா கிளாஸ்க்கு ஒரு தற்காப்பு கலைக்கு போய் நீங்கள் கொடுத்து நீங்கள் அதை கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்கள் லைஃப்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்து சேஃப்டியாக இருங்க.